புனுக்குட்டி. கரண். புனுக்குட்டி பார்த்து மெதுவாவா. கரண், உன்னை தான் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு நீ வந்து நிற்கிற. இதை என்னால் நம்பவே முடியல. டோன்ட் வரி புனுக்குட்டி, உன் கரண் எப்பவும் உன்னை சுற்றி சுற்றி தான் இருப்பான். வந்துட்டேன்ல, கவலையே படாத. கரண், கரண், கரண். பெட்ரூமில் இருக்கேன். அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு கிச்சன், கரண் வந்தது, அந்த கருப்பு நிழல், இதெல்லாம் என்னது? அப்போ இதெல்லாம் வெறும் கனவா? கரனை நினச்சிட்டே படுத்ததுனால கரண் கனவு வந்தது. ஓகே, அந்த கருப்பு ஷேடோ எதுக்கு வந்தது? இது பிரம்மையா இல்லை ஏதோ ஒரு ரீசனை உணர்த்துறதுக்காக வந்திருக்கா? ஆனால் இந்த கனவு கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லைன்னு மட்டும் தோணுது. இந்த கருப்பு ஷேடோ வந்தது யாராக இருக்கும்? இன்னி தள்ளி விட்டுட்டு கரனை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு. ஓக்கா, இருக்கிற பிரச்சனை இந்த கனவு வேறையா? கடவுளே, இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததில்லை. ஆனால் இன்றைக்கி வந்த கனவு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் எனக்காக நான் எதுவும் கேட்டதும் கிடையாது, வேண்டினதும் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு எனக்காக ஒன்று கேட்டுக்கிறேன். என் கரணை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. காட், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் இல்லைன்னா இருப்பானான்னு கூட தெரியல. என் லைஃப்பில் கரண் மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களை தான் நம்பியிருக்கேன் கடவுளை, கைவிட்டுறாதீங்க. என்ன அக்காவை காணும்? அக்கா, அக்கா எங்கே போன? இங்கே தானே வாரேன்னு அம்மட்ட சொல்லிட்டு வந்தா தூங்க போகிறேன்னு. ஆளை காணும். ஒருவேளை அக்காவுக்கு பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்ட்டு ஓடி போயிட்டாளா? இல்லை பிடிச்சவன் கிடைக்கலங்கிற பயத்தில் பிடிச்சவங்க கூட ஓடிட்டாளா? சேச்சா, பிரீத்தா அக்கா கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டா. கண்டிப்பாக அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே அவா. இங்கே எங்கேயா தான் இருப்பா, நல்லா தேடி பார்க்கலாம். அக்கா, பிரீத்தக்கா. பிரீத்தக்கா இந்த நேரத்தில் சாமி ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஸ்ருதி, நீ அங்கே நிற்கிறன்னு நான் பார்த்துட்டேன். அக்கா, நீ எதுக்கு 11 மணிக்கு சாமி ரூமுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்க? அதுவும் நைட்டு 11:00 தூங்க வரேன் தானே அம்மட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கெட்ட கனவு மாதிரி ஒன்று வந்துச்சு ஸ்ருதி, அதான் மனசு கேட்கல, சாமி கும்பிட வந்தேன். என்ன கனவுக்கா? கெட்ட கனவுன்னு சொல்கிறேன்ல, அதை பற்றி என்கிட்ட திரும்ப கேட்காத. அக்கா, இந்த கனவுங்கிறாங்களே, அந்த கனவு எப்படி வரும்? இது வரைக்கும் எனக்கு கனவுன்னு வந்ததே கிடையாது. அம்மா சொல்லி பார்த்துருக்கேன், இப்போ நீ கூட சொல்கிறா. இது வரைக்கும் எனக்கு மட்டும் ஏன் கனவு வர மாட்டேக்கு? அதுக்கு ஃபஸ்ட்டு அது ஆகணும், இதாகணுங்கிற லட்சியமும் கனவும் இருக்கணும். அப்போ தான் கனவுங்கிற ஒன்றே வரும். எதையா ஒன்று நினச்சிட்டு படு, கண்டிப்பாக அது உனக்கு கனவாக வந்துடும். அக்கா உண்மையிலையா? அக்கா, அப்போ என்னோட ஃபஸ்ட்டு கனவு இந்தியன் டீம் உமன்ஸ் கிரிக்கெட் பிளேயராக மாறி ஃபர்ஸ்ட் அண்டர் 19 விளையாடணும்க்கா. அக்கா, அப்போ அதை நினச்சிட்டே படுத்தா உண்மையிலே அது கனவாக வந்துருமா? நினச்சி பாரு, வருதா இல்லையான்னு. அக்கா, நீ அப்போ ஏதாவது கெட்டது நினச்சியா? உனக்கு கெட்ட கனவு வந்திருக்குங்கிற? இல்லை ஸ்ருதி, நான் நல்லது தான் நினச்சி படுத்தேன். ஆனால் எதுக்குன்னு தெரில, கனவு கெட்டதாக வந்திருக்கு. ஆமாம், ஸ்ரீயா தான் உமன்ஸ் டீமில் விளையாடணுன்னு ஆசையாக இருப்பா. இப்போ என்ன நீயும்? நாளுக்கு நாள் கிரிக்கெட்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குக்கா. பேசாட்டி கிரிக்கெட்லேயே நுழையலான்னு இருக்கேன். ஏதாவது ஒரு ஆசை இருந்தால் அது நிறைவேறணும், அது ஹார்ட் ஒர்க் வேணும், அதை புரிஞ்சுக்கோ. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்ச கண்ணத்தில் 2 லெஃப்டில் வாங்கிடுவாங்களே. தெரியுதுல்ல, அப்போ அமைதியாக படு. ஸ்ருதி, அம்மா மேரேஜ் விஷயத்த பேசினாங்க, அதனால் அந்த இடத்துல இருந்தால் சரி வராதுன்னு சாப்பிடாம வந்துட்டேன். இப்போ ரொம்ப பசிக்கு ஸ்ருதி. அதுக்கு அக்கா தூக்கத்துலேருந்து எந்திரிச்சனால இப்போ போய் எடுத்து சாப்பிட மனசு இல்லை. போய் எடுத்து அக்காக்காக ஊட்டி விடான். அஸ்கு புஸ்கு போ, நான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும். ஸ்ருதி, பசிக்குடி. நீ இப்போ சீக்கிரம் தூங்கி காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு ஒலிம்பிக்கில் என்ன கோல்டு மெடலாக வாங்க போகிறான். ஸ்ரீயா கூட வெட்டியே ஏதாவது அரட்டை தானே அடிக்க போகிறான். அக்கா, ரொம்ப தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் கத்தாம அமைதியாரு. ரொம்ப பசிக்கு, பெசாட்டி நம்மளே போயிடுவோம், சாப்பிட்ருவோம். அப்புறம் கொஞ்சம் ஸ்லிம்மான கூட எதுக்கு ஒல்லி ஆயிட்டா அப்படின்னு காரணம் 1000 கேள்வி கேட்பான். ஸ்ருதி, என்னோட சப்பாத்தி கிச்சனில் தானே இருக்கு. அக்கா, அது அம்மாவா உன் நாய்க்கு வச்சுட்டா, நீ திங்கலன்னு. அப்போ எனக்கு சாப்பாடு? நீ இனி சாப்பிட மாட்டா, அப்படியே தூங்கிடுவான்னு வைக்கல. சரி, ஏதோ ஒரு இதில் சாப்பிட மாட்டேன். பிரீத்தாவை சாப்பிட வைக்கிறதுக்கு அதை யாரும் சமாதானப்படுத்துறீங்களா? என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. அக்கா, காத்துக்கிட்டு இருந்து நொய்ங்காத, கொஞ்சம் தூங்க விடு. என் ஒய்ஃபை எப்போனாலும் நான் பார்த்துட்டு கெத்தாக போவேன். ஆனால் நீ இப்போ சாப்பிடு, டேப்லெட் போடு, அதை நான் பார்த்துட்டு நிம்மதியாக போவேன். ஒரு நாள் ஃபீவரில் சாப்பிடாம இருந்ததுக்கே சாப்பிட்டாதான் முடியும் போவேன் நான். இப்போ நான் சாப்பிடாம இருக்கிறதுக்கு கரண்ட் இருந்தால் என்னை எப்படியும் சாப்பிட வச்சுருப்பான். வெரி மிஸ் யூ கரண்.
கரண் சார் எல்லாம் ஓகே, டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன், ஒரு டைம் செக் பண்ணிக்கிடுங்க. பிஏ இன்னைக்கு மேட்ச் இருக்கு, கிளம்பணும். பார் சார்ட் சென்ட் பண்ணிருங்க. ஓகே சார். ஏய் ஸ்ருதி, எனக்கு முன்னாடியே சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொன்னா நீ எங்கே எந்திரிப்பான்னு பார்த்தா நான் எந்திரிக்கிறதுக்குள்ளே எந்திரிச்சிருக்கா. ஆமாம், இன்னைக்கு எனக்கு டிவியில் ஒரு வேலை இருக்குது, ஸோ நான் ஹாலுக்கு போகிறேன். ஸ்ருதி ஏதோ ஆர்வமாக இன்னைக்கு டிவியில் ஏதோ பார்க்க போகிறான்னு நினைக்கேன். ஸோ கீழே போயிட்டா. இப்போ உன் கரனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். ஏய் ஸ்ரீயா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நியூஸை பற்றி எனக்கு இல்லை, பார்க்கல, மொபைலே எடுக்கல. ஸ்ரீயா, இன்னைக்கு கரண் சார் ரஞ்சி டிராஃபி அட்டன் பண்ணுறாரு. ஸ்ருதிகா, உண்மையாக தான் சொல்கிறியா? ஆமாம் ஸ்ரீயா, இது இன்டர்நேஷனல் மேட்ச் இல்லை, ரஞ்சி டிராஃபி டெஸ்ட் தான். அப்படின்னா கரண் சார் விளையாடுறத ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறோம்ல, அதான் செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது. வா ஸ்ருதி அக்கா, ஆனால் இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் லீவ் போட்ட குண்டானி எனக்கு ஒன்றே போடுமே. ஆனால் கரண் சார் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறதுனால எனக்கு மேட்ச் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸ்ரீயா, நீ தான் வழக்கமாக ஸ்கூலை கட்டடிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் போடுவல்ல, அதுமாதிரி இன்னைக்கு எதாவது பண்ணு. ஸ்ரீயா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகுன்னு டைம் இருக்குது, கரண் சார் பேட்டி கொடுக்க வருவாங்க, அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே ஏதாவது யோசிச்சு பிளான் பண்ணு. ஸ்ருதி அக்கா, இந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு நேரத்தையே சொல்லியிருந்தீங்கன்னா வெங்காயத்தை வச்சு தூங்கியிருப்பேன். காலையில் ஃபீவர்னு சொல்லி ஸ்கூல் அழகாக கட்டடிச்சிருப்பேன். சரி, அதுக்குன்னா இப்போன்னு சொல்லிட்டேன்ல, இப்போ எதாவது யோசி. எனக்கு கம்பெனி கொடுக்குறக்கு வா, அப்போ தான் ஜாலியாக இருக்கும். நான் போய் பொட்டேட்டோ ஃப்ரை எடுத்துகிட்டு வரேன், அப்படியே மேட்ச் பார்த்துட்டு ஹாயாக சாப்பிட்லாம். எப்படி ஸ்கூலை கட்டடிக்கலாம்? ஐடியா. ஏய் ஸ்ரீயா, என்ன படுத்துட்டா? ஸ்ருதி அக்கா, குந்தாணி வருதான்னு மட்டும் பாருங்க, என் ஆக்டிங்க பாருங்க. இப்போ என்ன ஸ்ரீயா, இருமலாம் செய்யற? ஸ்ருதிகா, ரொம்ப குளிருது, எதுவும் பேசாதீங்க. என்னது குளிருதா? நடத்து நடத்து. ஏய் ஸ்ரீயா, அம்மா வரணும். ஸ்ரீயா, என்னாச்சு? ஏமா இருமிட்டு இருக்கா? அம்மா, என்கிட்ட பேசாதீங்கம்மா, ரொம்ப குளிருது, தாங்க முடியல. என்னது குளிருதா? என்ன ஸ்ரீயா இப்படி இருமுறா? இருமல் டானிக்க கொண்டு வரட்டேன்? அம்மா, அது குடிச்சிட்டம்மா, ஆனா கேட்கவே மாட்டேங்குது. காத்துல ஏதோ அடிக்கோ? உடம்பு சுட்டி கிடந்த மாதிரி இல்லையே. அம்மா, காய்ச்சல் இல்லம்மா, உள்காய்ச்சல் மாதிரி இருக்கு, குளிர்ஜர மாதிரி இருக்கு, ஒரே இருமல் வருது. ஒண்ணுமே சாப்பிடாம வாந்தி பண்ற மாதிரியே இருக்குமா? இன்னைக்கு ஸ்கூல் வேற இருக்கு, இப்பவும் போய் இப்படி வந்திருக்கு. இல்லம்மா, நேத்து ஸ்கூல்ல வச்சே இருமிட்டே தான் இருந்தேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு அவங்க இருமிக்கிட்டே இருந்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிண்டல் பண்ணுவாங்களோன்னு. அட்டிப்பாவி, ஸ்கூல்ல கட்டடிக்கிறதுக்காக எவ்வளவு நடிப்பு நடிக்கிறா. உலகமாக்கா நடிப்புடா சாமி. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுறாங்களா? அவங்களுக்கு வரும்போது தான் தெரியும். சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்டுட்டு பாத்திரம் போடுறியா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், வாமிட் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படியே ஹாலில் படுத்து கிடக்கேம்மா. சரி, அப்போ படுத்துக்க. இன்னைக்கு ஒரு நாள் லீவு எடுக்கிறேன்னு டீச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு. இல்லைன்னா வருஷா கிட்ட லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துரு. சரிம்மா. அம்மா கிச்சன்லேருந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன், எதுனாலும் கூப்பிட்டு உடனே. ஏ ஸ்ரீயா, ஒரு வழியா லீவ் எடுத்துட்டா போல. எப்படி ஆக்டிங், நீ வேற லெவல் ஸ்ரீயா. ஸ்ருதி ஹாலில் சின்சியராக டிவி பார்க்குறான்னு நினைக்கேன். நல்ல சான்ஸு தான். இவ்வளோ ஃபோன் போடுறேன், கரண் எடுக்கலைன்னா அப்போ கரண் பிஸியாக இருக்கானா? ஸ்ருதி, ஸ்ரீயா எல்லோரும் ஹாலில் இருக்காங்க. எவ்வளோ நல்ல சான்ஸ் கரண்கிட்ட பேசுறதுக்கு. ஆனால் கரண் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேக்கான்? இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நோ ரெஸ்பான்ஸ். கண்டிப்பாக கரண் பிஸியாக தான் இருக்கான். சரி, குளிச்சுட்டு கீழே போவோம். வேறு மேலே ரொம்ப நேரம் இருந்தால் அப்புறம் அதுக்கு ஏதாவது சந்தேகப்படுவாங்க. ஏ ஸ்ரீயா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கரண் சாரை இன்டர்வியூ எடுக்காங்களாம். ஸ்ருதி அக்கா, டிவி வேல்யூமை கொஞ்சம் ஹை லெவலில் வைங்க. கரண் சார் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு ஸ்ரீயா. ஏய் ஸ்ரீயா, நானும் அப்போ வச்சு பார்த்துட்டு இருக்கேன். லைவ்ல ஒரு 2 பிளேயர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமா. அப்படி என்னதான் பேசிக்கிறாங்க? ஸ்ருதி அக்கா, அவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் டப்பிங் பண்றேன். டேய் மச்சான், இந்த கிரவுண்டுக்கு பக்கத்துல தான் புனே பீச்சு, வரியா அப்படியே என்ஜாய் பண்ண போவோம். டேய், கடல்ல எல்லாம் மீன் பிடிக்க வேண்டாம்டா, வா குளத்துல போய் பிடிப்போம் அப்படின்ட்டு கூப்பிடுறேன். ஏசியா, அந்த 2 பிளேயர்ஸும் இதைத்தான் பேசிட்டு இருக்காங்களா? நீ இந்த மாதிரி லூசு மாதிரி டப்பிங் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கியேன்,
நீ ஸ்கூலை கட்டடிக்கிறதுக்கு கலக்கணம் பண்ணி லீவ் எடுத்திருக்கா நான் மட்டும் போட்டு விட்டுருவேன். கமெண்டர் மேட்ச் பார்க்கறதுக்கு கம்பெனி கொடுக்கணுமா வேண்டாமா? என்ன கமெண்டர் எந்திரிச்சிட்டீங்க? கமெண்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல கரண்ட் சார் என்ட்ரி கொடுக்குறாங்க. படுத்து கிடந்து பார்த்தா அவ்வளோ கிக் இருக்காது. எந்திரிச்சு என்னதான் கரண்ட் சார் சொல்ல போறான்னு கேட்கணும். அம்மா வந்து என்ன பண்ணுவா? பட்டுன்னு மூடிட்டு படுத்துருவேன். ஏ ஸ்ரீ அக்கா கிரிக்கெட் பார்க்குறதுல ஏதோ உருப்படியாக பண்ணானு டீச்சர் மாதிரி லெக்சர் எடுத்து இப்போ சாவடிக்க போகிறா. ஆமாம், நீங்கள் 2 பேரும் உங்கள் கரண் சார் மேட்ச்னா தானே டிவி வந்து கிரிக்கெட் பார்ப்பீங்க. உங்கள் கரண் சார் தான் டிஸ்மிஸில் இருக்காங்களே, இன்றைக்கி என்ன டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கீங்க? பழைய மேட்ச் ஹைலைட்ஸ் தான் பார்க்கீங்களா? பிரீத்தக்கா தயவு செய்து கிரிக்கெட் பார்க்க விடுக்கா. ஏதோ அட்வைஸ் பண்ணி சாவடிக்காத. நீ வேணா மேலே போய் ஃபோனில் என்னனாலும் பண்ணுக்கா, நான் கேட்கவே மாட்டேன். ஆனால் கிரிக்கெட் பார்க்குறது மட்டும் தயவு செய்து கட் பண்ணிடாதக்கா. மேலே சும்மாவே இருக்க போர் அடிக்கி. போர் அடிக்கா? அதுக்காக கிரிக்கெட் பார்க்குறத விட ஏதோ உருப்படியாக பண்ணானே அப்படின்னு ஏதோ அட்வைஸ் பண்ணி சாவடிக்காதக்கா ப்ளீஸ்க்கா. ரொம்ப நாள் கழிச்சு கரண் சார் இன்னைக்கு மேட்ச்சில் விளையாடுறாரு. என்னது கரண் விளையாடுறேண்ணா? ஏய் ஸ்ருதி, உங்கள் கரண் சார் தான் டிஸ்மிஸில் இருக்காங்களே, மேட்ச்லாம் கிடையாதே. அக்கா இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் தான் கரண் சார் டிஸ்மிஸ் ஆயிருக்காங்க. ரஞ்சி ட்ராஃபி விளையாடணும்னா விளையாடலாம். கரண் நீ கிரவுண்டில் இருக்கனால தான் ஃபோன் அட்டன் பண்ண முடியலையா? You won't tell me. You know it. கரண் சார் வந்துட்டாங்க. இன்டர்வியூ எடுக்கிற லேடி வந்துட்டாங்க. ஸ்ருதியக்கா பிரீத்தாக்காவை கொஞ்சம் கவனிங்களாம். ஸ்ருதியக்கா பிரீத்தாக்கா எப்போவுமே கிரிக்கெட் பார்க்க மாட்டாங்க. நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் ஏதாவது வேறு சேனல் மாற்ற சொல்லுவாங்க. இன்னைக்கு பிரீத்தாக்காவும் இங்கேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் ஸ்ரீயா, எப்பவும் டிவியே ஆஃப் பண்ணி போடுவா, இல்லைன்னா வேறு சேனல் மாற்ற சொல்லுவா. எதுவுமே சொல்லாமல் இருக்கா. அது மட்டும் இல்லை ஸ்ருதியக்கா, பிரீத்தாக்கா ஈனி இழிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. சம்திங் ராங். என்ன காரணம்னு கேட்டுருமா?